பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11th ஹிஸ்ட்ரி புக்கில் முகலாய பேரரசு டாப்பிக்கில் அறிவியலும் தொழில்நுட்பமும் அப்படின்ற ஹெட்டிங் கீழே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பாரசீக சக்கரம் யார் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா பாபர் காலத்தில். இது எதுக்காக அப்படின்னா நீர் இறைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதுப்பா. பதைப்பூர் சிக்ரியில் ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஒரு சக்கரம் இருக்கும், அதை சுற்றி பீப்பாய் கட்டப்பட்டிருக்கும். அந்த நீர் வரும்போது அப்படியே இறைக்கிறதுக்காக அந்த சக்கரம், சரியா? அது பேர் வந்து பாரசீக சக்கரம். பாபர் காலத்தில் நீர் இறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னா பதைப்பூர் சிக்ரி. அதே மாதிரி கப்பலின் ஒட்டகம் அப்படின்ற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா அக்பர், சரியாப்பா? கப்பல் இருக்கும், அந்த கப்பல் மேலே தங்கக்கூடிய வீரர்கள் தங்கக்கூடிய வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா கப்பலின் ஒட்டகம். அதை வந்து அறிமுகப்படுத்தினவர் அக்பர். இன்னொன்று பாருங்க, இந்ததுப்பா, அதாவது கணிதம் மற்றும் வானியல் இதுக்கெல்லாம் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. மெயினாக பாஸ்கராச்சாரியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கணித நூல் லீலாவதியை எழுதியிருப்பார், சரியாப்பா? அதாவது பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூல் லீலாவதி, சரியா? அதாவது கணித நூல் லீலாவதி அப்படின்றத எழுதினது யார் அப்படின்னா பாஸ்கராச்சாரியா. இதை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா பெய்சி, சரியா? அக்பரோட அவையில் இருந்த பெய்சி அப்படின்றவர் இதை மொழிபெயர்த்திருப்பார், சரியாப்பா? அடுத்தது முக்கியமானது பாருங்க, இந்தப்பா, அதாவது வேளாண்மை அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. முகலாயர் காலத்தில் 2 பருவத்தில் வந்து பயிர் செய்யப்பட்டிருக்கும். ஒன்று ரபி, இன்னொன்று காரிஃப். நம்ம படிப்போம்லப்பா, ராபி காரிஃப் செய்யறதுன்னு சொல்லிட்டு அதில் 2 பருவத்தில் மட்டும் பயிர் செய்யப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அவுரி வந்து முகலாய பேரரசு காலத்தில் முக்கியமான வணிக பயிராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து நம்ம 11th புக்கில் 14வது லெசனில் இருக்கும், சரியா? முகலாய பேரரசு அப்படின்ற லெசனில் 11th புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குப்பா. நன்றி.